மதுரையில் எல்ஐசி பென்ஷனர்கள் சங்கத்தின் மதுரை கோட்ட 29வது ஆண்டு மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கோட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் செயலாளர் சேகர் ஆண்டறிக்கையையும் பொருளாளர் மகாலிங்கம் வரவு செலவு அறிக்கையையும் சமர்ப்பித்தனர். மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய தென்மண்டல காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் முத்துக்குமாரசாமி, பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டு முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்டன. நிறைவாக சங்கத்தின் புதிய தலைவராக கோபாலகிருஷ்ணன், பொதுச் செயலாளராக சேகர் மற்றும் பொருளாளராக சேதுராமன் ஆகியோர் உட்பட 14 பேர் கொண்ட புதிய நிர்வாகிகள் குழு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது. அகில இந்திய சங்கத்தின் 29வது பென்ஷனர் சங்கத்தின் கோட்டச்சங்க மாநாடு இன்று எழுச்சிகரமாக நடைபெற்று வருகின்றது. மதுரை கோட்டத்தில் உள்ள 6 மாவட்டத்தில் உள்ள பென்ஷனர்கள் திரளாக பங்கேற்றிருக்கின்றனர். இந்த மாநாட்டில் அனைவருக்கும் பென்ஷன், எல்ஐசி பென்ஷனருக்கான அப்டேஷன், பென்ஷனில் முன்னேற்றம், 3வதாக எல்ஐசி பொதுத்துறையிலே பாதுகாக்க வேண்டும், 4வதாக புதிய பணி நியமனங்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக எல்ஐசியில் புதிய பணி நியமனங்கள் இல்லை, காலி பணியிடை நிறைப்பட கோரி உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகளை வைத்துதான் இந்த மாநாட்டில் நாங்கள் பல்வேறு முடிவுகள் எடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக கடந்த பென்ஷன் என்பது எங்களுக்கு 1995 கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து பேசிக் அடிப்படை பென்ஷனில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. 30 ஆண்டுகளாக அதே பென்ஷனை தான் நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே பென்ஷனில் முன்னேற்றம் என்ற மையமான கோரிக்கைகளை வைத்துதான் நாங்கள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி அதன் ஒரு பகுதியாக தான் இந்த மாநாட்டிலும் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப் போகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். மீனாட்சி சுந்தரம், மத்திய குழு உறுப்பினர், அகில இந்திய இன்சூரன்ஸ் பென்ஷனர் சங்கம். இன்சூரன்ஸ் கம்பெனியில் எவ்வளவு காலியிடங்கள் இருக்கு இந்தியாவில்? கிட்டத்தட்ட 93ல் 80,000 பேர் இருந்தோம், கிளாஸ் 3 and 4. இப்போது வெறும் 42,000 பேர் தான்.